நேயர்களே, இன்றைக்கு நாம் ஜேர்னலிஸ்ட் சுஃபியான் எனது சேனல், அதாவது கட் அண்ட் ரைட், இதில் நான் ஒவ்வொரு நாளும் சமகால அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பயாஸ் இல்லாத செய்திகளை முடிந்தவரை நான் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறேன். விமர்சனங்கள் பலவாறாக வந்தாலும் அதை பற்றிலாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ திருமாவளவன், நான் ஏற்கனவே அவர் ஒரு சமூக தலைவராகவும் வலிமையான தலைவராகவும் மாறி வருகிறார் என்று நான் நிறைய பேசியிருந்த சமீபத்தில், திருமாவளவனுக்கும் எனக்கும் உண்டான ஒரு உறவுகளோ அப்படியெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு அரசியல் விமர்சகராக எனது பார்வையை நான் எப்போதும் வைப்பது உண்டு. அதில் எனக்கு எந்த விதமான அச்சமோ ஒரு மாறுபட்ட கொள்கையோ இல்லை. இந்த விவகாரங்களை நான் சொல்வதற்கு முன்பு, திராவிட முன்னேற்ற கழக அணியில் கூட்டமைப்புகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில் திருமாவளவனுடைய பங்கு என்ன? ஏன் திருமாவளவனை மற்றவர்கள் அதிகம் மதிக்க வேண்டிய, அவருக்கான மதிப்பீட்டை அதிகம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் எங்கிருந்து வந்தது? மிக முக்கியமாக நாம் இப்போது பார்ப்பது, காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி குறித்து மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டு இனி கூட்டணி தொடரக்கூடாது என்ற முடிவை அறிவாலயம் எடுத்திருப்பதாகவும், இதற்கிடையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தலைவர் கிரீஷ் சொடங்கர் நேற்று பேட்டி கொடுக்கின்ற போது அவர் ஒரு கருத்தை சொல்றார். என்ன கருத்து? அவர் சொல்கிறார், அதிகாரத்தில் பங்கு கேட்பது எங்களுக்கு உரிமை, சரி, அதே சமயம் நாங்கள் விஜயோடு பேசுகிறீர்களா? ஆம், பேசிக்கொண்டிருக்கிறோமே, திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னத அவருடைய ஸ்டாண்டை தெளிவுபடுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கிரீஷ் சொடங்கரை அங்கீகரிக்கவில்லை. இது நான் திமுகவுடைய கட்சியை மட்டும் பேசுகிறேன். திமுகவின் மீது எனக்கு இருக்கிற 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் இந்த விவகாரத்தில் எங்கே திருமாவளவன் வருகிறார், அதை நான் கடைசியாக சொல்லுவேன். அப்படி பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு தெரியும். ஷார்ட்டாக முடிப்பேன். இது எப்படின்னு சொல்கிறேன்னா, திருமாவளவனை விட்டு இவர்களுடைய கூட்டணியே இனி தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ரொம்ப யோசிச்சு அவங்க கொடுக்குற 30 சீட்டு நமக்கு நஷ்டம், அதனால் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக தொகுதிகளை நிற்கலாம் என்றும் ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கலாம் என்றும் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற இடத்துல சில முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். அதில் என்ன நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது, காங்கிரஸ் கட்சியை கலற்றிவிட்டால் காங்கிரஸ் விஜயோடு போவது என்பது வேறொரு டாபிக். அந்த இடத்தில் திமுக திருமாவளவனை முக்கியப்படுத்த எண்ணுகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கள ஆய்வை செய்து அதில் திருமாவளவன் மிக முக்கிய சிறுபான்மையினர்களுக்கும் தலித்துகளினுடைய வாக்கு வங்கிகளை திரட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவராக மாறியிருக்கிறார். அவரை காங்கிரஸை கலட்டிவிட்டு அந்த இடத்தில் அவரை முன்னிலைப்படுத்த திராவிட முன்னேற்ற கழக அண்ணா அறிவாலயம் முடிவெடுத்திருப்பது இன்றைக்கு பெரும் பரபரப்பையும் முக்கிய செய்தியாகவும் இருக்கிறது. இந்த செய்தியை நான் கிட்டத்தட்ட பல மாசமாகவே சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய மற்ற காணொளி நீங்கள் பார்த்தா தெரியும். நான் ஏன் சொன்னேன்னா, மக்களை சந்திக்கின்ற களத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பேசிய பேச்சே போட்டு அறுக்காதுன்னு சொல்லாதீங்க. இதே பேச்சை பேசியிருக்கேன் முன்னாடி. மக்களை சந்திக்கின்ற களத்தில் இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித்துகளை ஒன்றிணைத்த ஒரு தலைவராகவும், அதற்கு சமநிலையில் சிறுபான்மையினர்கள் வாக்குகளை, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகளையும் ஒரே நேரத்தில் பெறக்கூடிய வல்லமை கொண்டவராக அவர் உருவாகி இருப்பதை நான் சொன்னேன். இப்பொழுது திமுக இன்டெலிஜென்ஸ் மூலம் அதை உறுதி கண்டு காங்கிரஸை கலட்டிவிட்டு 2ஆம் மட்ட கட்சியாக தனது கூட வலுவான ஒரு
கட்சி அது தலித் இஸ்லாமிய வாக்கினர்களின் பால் இருப்பதாக ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி விட்டு செல்கிற 25லிருந்து 30 தொகுதிகளுக்கு திருமாவளவனுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும். தேமுதிகவும் மையத்திற்கும் கொடுப்பார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் போட்டியிடுமா? இந்த மாதிரியான பல கேள்விகள் நம்மிடத்திலே இருக்கிறது. திமுகவினுடைய பலகீனத்தை தாண்டி இனி காங்கிரஸ் கட்சி அவர்களோடு சேர்ந்தாலும் அது ஆகாது என்பதை 1980ஆம் ஆண்டுகள் நேருவின் மகளேவா நிலையான ஆட்சித்தா அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் குளிபறித்த கதையாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை மாறி இருக்கிறது. திருப்பி சொல்ல வேண்டாம், நேருவின் மகளேவா நிலையான ஆட்சித்தா 117 114 யார் முதலமைச்சராக வந்தால் யாருடைய அதிக சீட்டை பிடிக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், அதே போன்று மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் திமுகவை கேவலப்படுத்தி அவர்கள் இவர்களை கேவலப்படுத்தி ஒட்டுமொத்த கூட்டணியே கேவலத்தில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் இனி இவர்கள் கூட நாம் கூட்டணி இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், இதுவரை ஸ்டாலின் மௌனத்திற்கு பல தயக்கங்கள் காட்டுவதற்கு பல கேள்விகள், அதாவது வருங்காலத்தில் என்ன நமக்கு சில நேரத்தில் விஜய் போன்றவர்களுடைய போட்டிகள் பெரிதாக இருப்பதை குறித்தும் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அது ஒரு பக்கம். அதையும் தாண்டி பல விவகாரத்தை கொஞ்சம் யோசித்து இந்த மாலுமியாக அவர் இந்த கப்பலை இயக்குவதால் முதலமைச்சர் ஸ்டாலின் யோசிக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி அதற்கு வழி இல்லாத பட்சத்தில் திருமாவளவன் அவர்களுடைய, அதாவது விஜயோடு பேசக்கூடிய நடவடிக்கைகள் தொடங்கியிருப்பதாகவும் அது பேச்சு நடந்து கொண்டிருப்பதாகவும் யூக தகவல் அல்ல. இதை மத்திய பிரதிநிதியான கிரீஷ் சோடங்கர் உறுதி செய்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, தேசிய கட்சியான பாரதிய ஜனதா தனது ஆளுமையை முழுமையாக நிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாரை கொண்டு வரணும்னு அதிகாரம் பண்றான். அதே மாதிரி நாம 1980 இவனுக்கு கூட கூட்டில் இருக்கோம் திமுகவோட. நம்மளை வைத்து 34 சீட்டு ஜெயிச்சு போது கூட 2006 நமக்கு ஒண்ணுமே தரல. இப்பமாவது வேங்கணுங்கிற ஒரு அக்கறை காங்கிரஸுக்கு வந்திருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் சேர்கிறது, விஜய் கூட சேர்றதுல அந்த ஃபார்மேட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த முடிவுகளை அவர்கள் நன்கு யூகித்து உணர்ந்து ஒருவேளை அங்கே சேரலாம். இதற்கிடையில காங்கிரஸ் மத்திய தலைமைக்கு ஒரு சங்கடம் இருக்கிறதா. இப்படி இருந்தால் நாம மதில் மேல் பூனையாக இருந்து இந்த பக்கம் குடிக்கிறோம் அந்த பக்கம் குடிக்கிறோம்னு விட்டுட்டு ஒருவேளை விஜய் ஃபெயிலியர் ஆனால் 2029 நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிறதையும் மத்திய தலைமை கொஞ்சம் யோசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த முறை பாரதிய ஜனதா ஒன்றுமில்லாத, நாம் காமராஜுடைய காலத்திலே இருக்கிறோம், ராஜாஜுடைய காலத்தில் இருக்கிறோம், பக்தர்களுடைய காலத்தில் இருக்கிறோம். நம்ம விட நேற்று வந்த பாஜக அதிமுகவை எல்லாம் கண்டெயின் பண்ணி அடக்குமுறைகளை செய்து ஓட்டு எல்லாம் கேட்டு அவங்க நினைச்சவங்களை உள்ள சேர்க்கவும் ஒட்டவும் வெட்டவும் முடிகிறது என்றால் எங்களுக்கு என்ன அதிகாரம் தரல, நாங்கள் உங்கள்கிட்ட பங்கு கேட்கலையே அப்படின்னு காங்கிரஸ் கேட்பதில் ஒரு நியாயமா அவர்கள் பக்கம் வைக்கப்படுது. அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்பொழுது திமுக முடிவு செய்து விட்டார்கள், ஒரு திருமாவளவன் அவர்களை 2ஆம் மட்டத்தில், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், 15% மேலே அவருக்கு ஓட்டு இருக்கு சார். அவர்களுக்கு தலித்துகள் ஓட்டும் இருக்கும், பாதி சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிடைக்குது. அவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். ஆக இதுதான் தற்போது நிலைமை. அதே போன்று இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் விஜயோடு. யாரு? காங்கிரஸ் கட்சி பேசி கொண்டிருப்பதை வெளிப்படையாக கிரீஷ் ஜோடேகர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்கு அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவது, இது எப்படி வரப்போகிறது? 6 தொகுதிகளை கொடுக்கக்கூடிய திருமாவளவனுக்கு ஒரு 12 தொகுதிகள் இவர்கள் கொடுப்பார்களா என்ற கேள்வி வருகிறது. ஒரு 25ல் ஒரு 6 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த 25ல் 6 போனால் தேமுதிகவுக்கு ஒரு அதே அமையும் இரட்டை இலக்க கொடுத்தா ஒரு 10 கொடுப்பாங்களா அல்லது ஒரு 11 கொடுப்பாங்களா? அப்போ 6 6 12 போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 15 தொகுதியில் நிச்சயமாக 185 தொகுதிகளில் அல்லது 180+ தொகுதிகளில் திமுக போட்டியிட போகிறது.
திமுகவின் வலிமையான தலைவராக, கூட்டணியின் வலிமையான தலைவராக திருமாவளவன் ஒப்புக்கொள்கிறார். இன்னும் ஒரே ஒரு செய்தி, பெரியவர் ராமதாசு நேற்று தனது பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். எல்லா வண்டியிலையும் நான் ஏற மாட்டேன், எந்த வண்டி தகுதியான ஒரு வண்டியோ அந்த வண்டியில் ஏறுவதற்குத்தான் முயற்சி செய்தேன், அந்த முயற்சி கைகூடி வந்துவிட்டது, நான் விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் யாரை சொல்லியிருக்கிறா? பெரியவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். அப்படி இருக்கின்ற போது திருமாவளவன் கடைசி வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடமில்லை, பாமகவுக்கும் இடமில்லை என்று அறிவித்திருக்கிற நேரத்தில் அவரை உதாசீனப்படுத்துவதற்கு திமுக இயலாமையில் இருக்கிறது. அவரை விட்டால் திமுக கிளீன் பவுல்ட் என்பதை தெரிந்து கொண்டுதான் ஒரு ஃப்ளீடட், அதாவது இப்படி சேர்த்துக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டார், சேர்க்கிறது உங்கள் உரிமை, சேர்க்காமல் இருப்பது உங்களுடைய ரைட்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டேன், என் கட்சியினுடைய கோட்பாடு, பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்தில் சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள், வெளியே துள்ளி குதித்து வெளியே வந்து விடுவார்கள், இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதனால் பாமக எந்த பஸ்ஸில் ஏற போகிறாங்க அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணலை. அநேகமாக அவர் ஏறக்கூடிய பஸ் நடிகர் விஜய் அவர்களுடைய பஸ் தான். அதில் இன்னும் பல கட்சிகள் கூட்டணி சேரப் போகிறார்கள். அந்த கூட்டணியும் வலுவாக ஆகும் என்றே நாம் எதிர்பார்ப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனுடைய செய்திகள் இன்னும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் அடுத்த செய்தியில் கொஞ்சம் ஆதாரமாக சொல்லிடுறேன். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யூடியூப்பில் பேசுகிற மாதிரி நாம் பேசக்கூடாது. இது ஒரு ஆதாரங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ரொம்ப கவனிங்க. அதுக்கு முன்னாடி இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா செய்திகள் நிறைய வரும். உங்களுக்கு நிறைய செய்திகளை தர காத்திருக்கிறேன். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.